எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாவ் பாஜி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட், உருளைக்கிழங்கு, அப்புறம் ஊற வச்ச பட்டாணி, பச்சை பட்டாணி, இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் நான். இது நம்ம வேண்ட அளவு எவ்வளோன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் இது வந்து 350 கிராம் வரைக்கும் இருக்கும். இதை குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சா போதும். ஏன்னா ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாம், நம்ம வேக வச்சு மசிச்சுக்க போகிறோம். உப்பும் அதே மாதிரி ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சம் குறைச்சே போடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்குலையும் கேரட்லேயும் ஏற்கனவே இருக்கும் கிழங்கு வகையில், அதனால் குறைச்சி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா வேக வச்ச அந்த காய்கறியை நல்லா கொஞ்சம் ஆறின உடனே இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயும் 2 டீஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பட்டர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே இந்த ஜீரகத்தை போடுங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்குன வெங்காயம் 2 வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதக்கும்போது அந்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவை பொடி பொடி நறுக்கிக்குங்க. இந்த மாதிரி நறுக்கிட்டு இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இது கொஞ்சம் வதங்கின உடனே மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சீரகத்தூள், அப்புறம் மிளகாத்தூள். இது வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால். அப்புறம் பாவ் பாஜி மசாலா ஒரு 1.5 டீஸ்பூனு அளவுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நறுக்குன தக்காளி 2 தக்காளியை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகணும், அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் குக் பண்ணணும். ஸோ மூடி வச்சு கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு, இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க இதையும். ஏன்னா நம்ம ஏற்கனவே காய்கறி நல்லா மசிச்சிட்டோம். இப்போ இந்த குடமிளகா வாயில் வந்து பட்டா கொஞ்சம் கடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால அதையும் கொஞ்சம் லைட்டாக மசிச்சுட்டு இப்போ வேக வச்சு அந்த காய்கறியை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகணும், ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு இப்போ செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரமும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் 2 டீஸ்பூனு பட்டரை சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் வந்து நான் குக்கிங் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் அந்த மசாலாலாம் சேர்ந்து, அதனால தான். அதான் ஃபஸ்ட்டு இதை ஒரு தண்ணி ஊற்றின உடனே கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் கழித்து இந்த 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விடுங்க. அப்புறம் இறக்கும்போது நறுக்குன கொத்தமல்லியை நல்லா தூவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பாவ் பாஜி மசாலா ரெடி. இப்போது சர்வ் பண்ணும்போதும் கடைசியாகவும் திரும்பவும் ஒரு டீஸ்பூனு இல்லை 1 டீஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ தவாவில் பட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவும் கொஞ்சம் சேர்த்து இந்த பாவ் பண்ணை 2ஆக கட் பண்ணி இதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் இவ்வளோ மசாலா வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு கூட கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக தான் இது. ஸோ கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிட்டு பட்டர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பாக இருக்கணும் மேலே டோஸ்ட் பண்ணி, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது. இந்த மசாலாவில் நம்ம நிறைய காய்கறி சேர்க்குறனால காய்கறி சாப்பிடாதவங்களையும் கண்டிப்பாக சாப்பிட வைக்கும். இது ப்ரெட்டுக்கு அப்புறம் தோசை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே சர்வ் பண்ணும்போது நறுக்கின வெங்காயமும் லெமனும் அதுக்கப்புறமா அந்த மசாலாவில் கொஞ்சம் பட்டரை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.